நான் சின்ன பையனா இருக்கிறப்போ வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் படிக்கவே மாட்டேன், பயமா இருக்கும். 5 தலை 10 மூக்கு 20 நாக்கு 50 கை அப்படியே வருது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வர கண்டேன். வானத்திலிருந்து எரிபந்த அக்னி கொட்டியது, எரிபந்தமா எரிகிறது. அந்த மிருகம் பேசுகிறது. அந்த மிருகம் பேசும், தன்னை வணங்காதவர்களை அடிக்கும், கொடுமைப்படுத்தும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நைட்டில் இதை படிச்சுட்டு தூங்கினா தூக்கமே வராது, பயமா இருக்கும். அப்படி தப்பித்தவரி கொஞ்சம் தூக்கம் வந்தா இந்த மாதிரி கனவுங்க தான் வரும். ஒரு எருமாடு சமுத்திரத்திலிருந்து ஏறி வர்ற மாதிரி கனவு வரும். அது மேலே ஏம உக்காண்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கவனம் வரும். இந்த இந்துக்கள் சொல்லுவாங்களே ஏம எருமாட்டு மேலே ஏறி வர்றான்னு, அது மாதிரி எல்லாம் வரும். ஆனா உண்மை என்ன, ஒவ்வொரு நாட்டிலும் நடக்க போகிற ஆபத்துகள் அழிவுகளை பற்றி ஓமைகளாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இயேசுவே வந்து பரிசுத்த வேதத்திலேயே இயேசு உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் இந்த பூமிக்கு யோவான் கிட்ட வந்து அவ்வளோண்டு சொல்லிட்டு போனது அதான். மீதியெல்லாம் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டதுதான். ஆனா இந்த வெளிப்படுத்தல் மட்டும் உக்காரு, நான் சொல்றதெல்லாம் எழுது, இதை சீல் போடாத, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய நிகழ்ச்சியை நான் சொல்ல போறேன் அப்படின்னு யோவானுக்கு சொல்லி உட்கார் வச்சு பத்மு தீவில் அவர் எழுதின புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். அதுலதான் இயேசு வருகை பற்றி ரொம்ப பரவலாக, பரலோகத்தை பற்றி அருமையாக, நரகத்தை பற்றி இன்னும் விளக்கமாக இயேசு யோவானுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அது எப்படியோ வந்தது, பிரிண்ட் ஆகி பைபிள்ல சேர்க்கப்பட்டது. அதுல இன்னும் முக்கியமா சொல்லலாம்னா கடைசி அதிகாரத்தில் அவருடைய வருகை பற்றி 3 இடத்துல அழுத்தமா சொல்றார். அதான் இப்ப நம்ம தியானம் பண்ணி முடிக்க போறோம். முக்கியமா வெளிப்படுத்தல் 22 அந்த அதிகாரத்தில் முழுசும் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல அவர் தம்முடைய வருகையை சொல்றார். ஒரே அதிகாரத்தில் 3 இடத்துல இப்படி வேற எங்குமே கிடையாது. அதுல 7வது வசனம் படியுங்கள். 22:7 போதும், அண்டர்லைன் பண்ணுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. Blessed those who keep the word of God in their life. They are called a blessed person. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இதே வார்த்தை கொஞ்சம் விரிவா வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கின்றவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த வேதம் படிப்பதற்காக மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்காக. மணிக்கணக்கில் படிப்பாங்க பைபிள, சிலர் கடைபிடிக்க மாட்டாங்க. உதாரணமா நம்மெல்லாம் பைபிள் படிக்கிறோம், காலையில் எழுந்து வாயை கொப்பிச்சுட்டாவது குளிக்கிறோமோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் வந்து அந்த ஆச்சாரத்தை புறஜாதி மக்கள் மாதிரி ஆச்சாரத்தை சென்டிமெண்ட்டை விரும்புகிறவர் அல்ல. அட்லீஸ்ட் வாயை கொப்பிச்சுக்கிட்டாவது அப்படியே முகத்தை கழுவிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சா பல்லு வளைக்கிட்டு இன்னும் முடிஞ்சா குளிச்சுட்டு கூட படிக்கலாம். ஆனா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்க சொல்றேன்னா, நீ குளிக்கிறப்போ உடம்பு டயர்ட் ஆயிரும். ஆனால் வயசானவங்களுக்கு ஏதோ முதலாம் பாணிப்பட்டு போர்ல போய் சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்கும். வயசானவங்க போய் குளிச்சுட்டு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ குளிச்சுட்டு பாத்ரூம் வந்து வெளியே வர்றது 10 பேர் என்ன கராத்தாடி அடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? பைபிள் படிக்கிறப்ப டயர்ட் ஆயிரும். அதனால முதல் பலனை, முதல் சக்தியை கர்த்தருக்கு கொடு. இப்படியே தான் இல்ல, உங்களுக்கு எப்படி தோணுதோ படிக்கிறேன். நான் எப்படி படிப்பேன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம். காலையில் நீதிமொழிகள் அந்தந்த தேதிக்கு
அந்தந்த அதிகாரம். ஏன்னா அதில் மொத்தம் 31 அதிகாரம் வரும். சில மாதங்கள் 30 நாள் வருது இல்லையா, அன்னைக்கு 31வது அதிகாரத்தையும் படிச்சிருவேன். நான் மாணவனாய் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு அண்ணன் வந்து போதித்த வார்த்தையை நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன்.